இல்லடா, அவ அங்கேயே இருக்கட்டும். என்னப்பா நீ இப்படி சொல்ற? அவளுக்கு எங்க இருந்தா கௌரவம்னு நினைக்கிறாளா அங்கேயே இருக்கட்டும். சுருதி வீட்டில் என்ன மரியாதை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவளுடைய வரட்டு கௌரவம் அவளை விட்டு போக மாட்டேங்குது பாரு. மாமா, அத்தைய பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க எல்லாத்துலயுமே இப்படி பிடிவாதமா தான் இருப்பாங்க. ஆம்பா, அவங்க மனசுல இங்க வரணும்னு தோணினாலும் எங்க நம்ம அவங்கள குறைச்சலாம் நினைச்சிருவோமோன்னு வீம்புக்காகவே வராம இருப்பாங்கப்பா. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா, அவங்க இங்க வந்துருவாங்க. அவளுக்காக நான் நிறைய விட்டு கொடுத்துட்டு இருந்தா என்னால் அவளை போய் கூப்பிட முடியாது. அவளா வந்தா வரட்டும். மாமா, என்னங்க, மாமா கிட்ட சொன்னா அவர் போய் அத்தையை கூட்டிட்டு வருவாருன்னு நினைச்சேன். அத்தை மாதிரி மாமாவும் பிடிவாதம் பிடிக்கிறாரு. என்ன பண்றது, எத்தனை நாள் தான் அவரும் பொறுத்து போவாரு. இருந்தாலும் அத்தை அங்க கடையில இருக்கிறது எனக்கு இன்னமும் சரியா படல. மாமா போய் கூப்பிட்டா அத்தை கண்டிப்பா வருவாங்க இல்லைங்க? அக்கா, அதான் அங்கிள் முடியாது சொல்றாருல. மாப்பிள, நான் வேணா சம்பந்தியம்மா கிட்ட வந்து பேசவா? அத்தை, அவங்கள எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதையா இருக்காது. என் அம்மாவுக்கு அவங்கள மதிக்கிறவங்கள மதிச்சு பழக்கமே கிடையாது.